பல்வேறு கோடுகளின் தொடர்பினால் வடிவங்கள் அமையப்பெறும். அப்போ அந்த வடிவங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன. கோடுகள் பார்த்துட்டோம். அடுத்து வடிவம், அது ரெண்டு வகையாக பிரிக்கப்படும். இருபரிமாண வடிவம், முப்பரிமாண வடிவம். இருபரிமாண மேற்பரப்பில் கோடுகளின் சேர்மானத்தினால் உருவானவையே இருபரிமாண வடிவங்கள் எனப்படும். இருபரிமாண மேற்பரப்பில் கோடுகளின் செயற்பாட்டினால். அதே முப்பரிமாண வெளியில் பல்வேறு கோடுகளின் சேர்க்கையினால் உருவானவை முப்பரிமாண வடிவங்கள் எனப்படும். கட்டட அலங்கரிப்பில் வடிவங்கள் பயன்படுத்தப்படும் விதத்தை படங்கள் மூலம் விளக்குக. அடுத்தது இலையமைப்பு. இப்போ யாதேனும் ஒரு ஆக்கத்தின் மேற்பரப்பை தொடும்போது உணரப்படும் தன்மையே இலையமைப்பு எனப்படும். ஏதாவது ஒரு ஆக்கம், ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் தொடும்போது அதில் எங்களுக்கு உணரப்படும் தன்மை தான் நாங்கள் சொல்கிறது இலையமைப்பு. கண்களால் பார்த்தோம் இலையமைப்பை பற்றி ஒரு உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளலாம். வீடுகள் அமைக்கப்படும் போது பல்வேறு இலையமைப்புகள் பயன்படுத்தப்படும். வெவ்வேறு மேற்பரப்பின் தன்மையை மென்மையான, ஒப்பமான, கரடான, சொரசொரப்பான என்றவாறு விவரிக்கலாம். கட்டடம் ஒன்றின் சுவர், கூரை, கதவுகள், ஜன்னல்கள், தரை, தளபாடங்கள் போன்றவற்றில் வெவ்வேறு இலையமைப்புகள் பயன்படுத்தப்படுவதன் மூலம் அவற்றுக்கு மேலும் அழகூட்டலாம். அப்போ வடிவமைப்பின் பல்வேறு இலையமைப்பு அமைப்பெற்றுள்ள விதம். சரியா? இப்போ ஒரு சோஃபாவை எடுத்தால் அது சாஃப்டாக இருக்கும், மென்மையான தன்மையை கொண்டு இருக்கும். அதே ஒரு கதவை எடுத்தால் அது கடினமான ஒரு தன்மையை கொண்டு இருக்கும். அதுதான் இலையமைப்பின் வேறுபாடு. அப்போ நிறம் அல்லது வர்ணம். அடுத்தது நிறத்தை இனங்காணல். அப்போ நிறங்களின் இயல்புகளை இனங்காணல், சரியான நிற சேர்மானத்தை பயன்படுத்தல் ஆகியவற்றின் மூலம் ஆக்கத்தின் பெருமானத்தை அதிகரித்து கொள்ளல். வீட்டின் உட்புற அழகுபடுத்தலுக்காக நிறங்களை அதிக அளவில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி படிக்க போகிறோம். அப்போ அந்த ஓவியக்கலை நிறத்தொகுதியை விவரித்து அதன் வழியே நிறங்களை இனங்காண மாறும். அப்போ நிறங்களை 4 வகையாக பிரிக்கலாம் ஓவியக்கலை வர்ண தொகுதியின் மூலம். அடிப்படை வர்ணம் அல்லது முதன்மை வர்ணம், துணை வர்ணம், இடை வர்ணம், புடை வர்ணம். சரியா? அப்போ முதன்மை வர்ணங்களில் சொல்லுவோம் ப்ரைமரி கலர்ஸ்னுவோம். இது பேசிக்காக உள்ள கலர்ஸ், அதாவது சிவப்பு, மஞ்சள், நீலம். இதுவே பெருமளவில் பயன்படுத்தப்படும் சிவப்பு, மஞ்சள், நீலம் ஆகிய நிறங்கள் இதில் அடங்கும். அப்போ துணை வர்ணங்கள்டா ஏதாவது 2 முதன்மை வர்ணங்கள் இல்லாத அடிப்படை வர்ணங்களை ஒன்று சேர்க்கும் போது, சம அளவில் சேர்க்கும் போது கிடைக்க பெறுவதே துணை வர்ணங்கள் எனப்படுகின்றது. 2 வர்ணங்களை சம அளவுகள் சேர்ப்பதன் மூலம் துணை வர்ணங்கள் தோன்றும். பச்சை, ஊதா, செம்மஞ்சள் ஆகிய துணை வர்ணங்கள் ஆகும். சிவப்பையும் மஞ்சளையும் சேர்க்கும் போது செம்மஞ்சள் உருவாகும், ஒரேஞ்ச். மஞ்சளையும் நீலத்தையும் சேர்க்கும் போது பச்சை உருவாகும். நீலத்தையும் சிவப்பையும் சேர்க்கும் போது ஊதா உருவாகும். இதுதான் துணை வர்ணங்கள். அப்போ அடுத்தது இடைப்பட்ட வர்ணங்கள்டா ஏதாவது ஒரு முதன்மை வர்ணத்தையும் ஏதாவது ஒரு துணை வர்ணத்தையும் ஒன்று சேர்ப்பதன் மூலம் உருவாகுபவையே இடைப்பட்ட வர்ணம், அல்லது இடைப்பட்ட வர்ணம், இன்டர்மீடியட் கலர்ஸ் என்று சொல்லப்படும். அப்போ முதன்மை வர்ணம் ஒன்றையும் அதற்கு அணித்தாக உள்ள துணை வர்ணம் ஒன்றையும் சம அளவுகளில் சேர்ப்பதன் மூலம் இடைப்பட்ட வர்ணங்களை தயாரித்து கொள்ளலாம். மஞ்சளையும் செம்மஞ்சளையும் சேர்ப்பதன் மூலம் மஞ்சள், செம்மஞ்சள் உருவாகும். சிவப்பையும் ஊதாவையும் சேர்ப்பதன் மூலம் செவ்வூதா உருவாகும். நீலத்தையும் பச்சையும் சேர்க்கும் போதும் நீல பச்சை உருவாகும். சிவப்பு செம்மஞ்சள், நீல ஊதா, நீல ஊதா, மஞ்சள் பச்சை இதுகள் உருவாகும். என்னவா? இடைப்பட்ட வர்ணங்களா. அடுத்தது டெர்ஷியரி கலர்ஸ், அதாவது புடை வர்ணங்கள். புடை வர்ணங்கள் 2 சம அளவைகள் சேர்ப்பதன் மூலம் 3ஆம் நிலை வர்ணங்களை தயாரிக்கலாம். புடை வர்ணங்களை 2 சம அளவில் சேர்ப்பதன் மூலம் 3ஆம் நிலை வர்ணங்களை உருவாக்கலாம். அதாவது புடை மஞ்சள் பச்சையும் செம்மஞ்சளையும் சேர்ப்பதன் மூலம் அங்கிட்டு புடை மஞ்சள் பச்சைண்டா நீலத்தையும் மஞ்சளையும் சேர்க்கும்போது பச்சை. அப்போ அங்கனைக்கு மஞ்சள் பச்சை, இங்கிட்டு செம்மஞ்சள்னா சிவப்பையும் மஞ்சளையும். சரியா? அடுத்து புடை சிவப்பு ஊதா, நீலமும் சிவப்பும், அடுத்து சிவப்பு மஞ்சள். இதுதான் புடை வர்ணம். வெவ்வேறு நிறுவனங்களால் அறிமுகப்படுத்தப்படும் பெயர்களுக்கு அமையவே நடைமுறையில் பொதுவாக வர்ணங்கள் பயன்படுத்த. சக்கரம்
என்ன சக்கரம்? வர்ண சக்கரம். அதில் 2 முறை காணப்படுகின்றது வரையப்படுற வர்ண சக்கரம். ஒன்று சர்க்கிள் போட்டு வரையப்படும். ஃபஸ்ட்டுக்கு 4 பிரிக்கணும், இதை 2 பிரிக்கணும். 2 கோடுகள் வரையப்படுகின்றது ஒவ்வொரு பக்கத்துலேயும். அப்போ அங்கனைக்கு டோட்டலாக 12 துண்டு கிடைக்கும். நான்காக பிரித்து கொள்ள வேண்டும். அதை 3 பிரிக்கணும். இப்போ இனி 12 துண்டு கிடைக்கிது. 1 2 3 4 5 6 7 8 9 12. அதில் சிவப்பு, இன்னைக்கு சிவப்பு. அதில் 1 2 3 4வது இடத்துல மஞ்சள். அதுலேருந்து 4வது இடத்துல சிவப்பு, மஞ்சள், நீலம். அப்போ சிவப்பையும் மஞ்சளையும் சேர்க்கும் போது நடுவில் செம்மஞ்சள் உருவாகும். சிவப்பையும் இதையும் சேர்க்கும்போது செம்மஞ்சள் உருவாகும். சிவப்பையும் செம்மஞ்சளையும் உருவாக்கும் போது சிவப்பு செம்மஞ்சள் உருவாகும். செம்மஞ்சளையும் மஞ்சளையும் பார்க்கும்போது மஞ்சள் செம்மஞ்சள் உருவாகும். அடுத்தது நீலமும் சிவப்பும் ஒன்று சேரும்போது ஊதா உருவாகும். நீலமும் சிவப்பும் ஒன்று சேரும்போது ஊதா உருவாகும். நீலமும் ஊதாவும் சேரும்போது நீல ஊதா உருவாகும். அடுத்து ஊதாவும் சிவப்பும் சேரும்போது செவ்வூதா உருவாகும். அடுத்தது நீலமும் மஞ்சளும் சேரும்போது பச்சை உருவாகும். பச்சையும் மஞ்சளும் சேரும்போது மஞ்சள் பச்சை உருவாகும். அடுத்தது நீலமும் பச்சையும் சேரும்போது நீல பச்சை உருவாகும். இதுதான்
வர்ண சக்கரம். சரியா? இது துணை வர்ணங்களும் அடிப்படை வர்ணங்களும் இடை அல்லது இடைப்பட்ட வர்ணங்களும் 3ம் காணப்பட்டது. அவனுக்கு இன்னொரு வழியும் இருக்குது வர்ண சக்கரம் செய்கிறதுக்கு. சரியா? ஃபஸ்ட்டுக்கு 3 துணை வர்ணங்களை நாங்கள் போடணும். சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், நீலம். சிவப்பையும் நீலத்தையும் சிவப்பையும் மஞ்சளையும் சேர்க்கும் போது செம்மஞ்சள் உருவாகும். அதே மாதிரி சிவப்பையும் நீலமையும் சேர்க்கும் போது ஊதா உருவாகும். நீலத்தையும் மஞ்சளையும் சேர்க்கும் போது பச்சை உருவாகும். பெனி எனக்கு எல்லா பக்கமும் முக்கோணங்கள் போட வேண்டும். சரியா? ஊதாவும் முதல்ல இங்கிட்டு மஞ்சளும் செம்மஞ்சளும் சேர்க்கும் போது மஞ்சள் செம்மஞ்சள். மஞ்சள் செம்மஞ்சள். மஞ்சளும் பச்சையும் உருவாகும் போது மஞ்சள் பச்சை. மஞ்சளும் நீலமும் சேரும்போது நீல பச்சை. நீலமும் ஊதாவும் சேரும்போது நீல ஊதா. அடுத்தது சோப்பும் நீலமும் சேரும்போது செவ்வூதா. அடுத்தது செம்மஞ்சளும் சிவப்பும் சேரும்போது சிவப்பு செம்மஞ்சள். சிவப்பு செம்மஞ்சள். வர்ண சக்கரம். வர்ண சக்கரம் இதுதான் ரெண்டாவது மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் வர்ணங்களின் இயல்புகள் 3 வகைப்படும். வர்ணப்பெயர், வர்ணப்பெருமானம், வர்ண செறிவு. இப்போ வர்ணப்பெயரை நாங்கள் சொல்லுவோம் ஹியூன்னு இங்கிலீஷில். வர்ணப்பெருமானத்தை வேல்யூன்னு சொல்லுவோம். வர்ண செறிவுண்டா சாச்சுரேஷன்னு சொல்லுவோம். தான் வர்ண சக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வர்ணப்பெருமானம் அளக்கப்படுகின்ற விதம், வர்ண செறிவு காட்டப்படுகின்றது, வர்ண பெயர் காட்டப்படுகின்றது. சரியா? வர்ண பெயர்னா ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் காணப்படுகின்றது. இப்போ வர்ண பெயர்களால் அழைக்கப்படும் வர்ணங்களால் மட்டுமே வர்ண சக்கரம் உருவாகியுள்ளது. எந்த ஒரு வர்ணத்துக்கும் உரிய வர்ணச்சாயல்கள் பலவாகும். உதாரணமாக நீல வண்ணத்தை நோக்குவோம் எனில் அதில் கடும் நீலம், இடம் நீலம், வான் நீலம், கடல் நீலம், மயில் நீலம் என பல சாயல்கள் உண்டு. அதுதான் வர்ணப்பெயர் என கருதப்படுகின்றது.
பெருமானம் எடுத்தால் இதன் மூலம் வர்ணத்தின் இளந்தன்மை அல்லது கடும் தன்மை கருதப்படும். யாதேனும் வர்ணத்தின் கருப்பு வர்ணத்தை சேர்ப்பதன் மூலம் கடுமையான சாயலையும் வெள்ளை நிறத்தை சேர்ப்பதன் மூலம் வெள்ளை இந்த இளவர்ண சாயலையும் கிடைப்பதுண்டு. அப்போ கருப்பு நிறம் தொடக்கம் வெள்ளை நிறம் வரை வர்ணத்தின் சாயல் குறைவடையும் போது 1 தொடக்கம் 10 வரை வர்ண பெருமானம் அதிகரிக்கும். அடுத்தது கட்டணம் ஒன்றில் நிறங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள விதம். கட்டணம் ஒன்றில் நிறங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள விதம். அடுத்தது வர்ணச் செறிவு. வர்ணம் ஒன்றை எடுக்கும்போது அதன் பிரகாசமான அல்லது இருண்ட தன்மையை காண்பிப்பது செறிவு எனப்படும். அப்போ வடிவமைப்பின் கோட்பாடுகள் தொடர்பாக அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். அது 6 வகைப்படும். சந்தம், சமநிலை, முனைப்புறுத்தல், ஒருமைப்பாடு, ஒன்றிணைப்பு, விகித சமன். சந்தம் என்றால் ஏதேனும் ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் இடம்பெறுமாயின் அது சந்தம் எனப்படும். மீண்டும் மீண்டும் இடம்பெறுதல் மூலம் சந்தம் உருவாகும். யாதாயினும் ஒன்று மீளவும் இடம்பெறுமாயின் அங்கு சந்தம் நிலவும் எனலாம். சந்தத்தை 2 வகையாக பிரிக்கலாம். மீள்வரும் சந்தம், மீள்வரா சந்தம். ரெப்பிட்டிவ், நான் ரெப்பிட்டிவ். மீள்வரும் சந்தம் என்றில் ஒரே இயல்பு மீண்டும் மீண்டும் காட்டப்படும், ஆனால் அது நேரடியாக தென்பட்டால் அது மீள்வரும் சந்தம். மீள்வரும் சந்தம் என்றால் ஒரே இயல்பு மீண்டும் மீண்டும் காட்டப்படும், ஆனால் அது நேரடியாக காட்டப்படவில்லை என்றால் அது மீள்வரா சந்தம். மீள்வரும் சந்தமிற்கு ஜன்னலும் படிக்கட்டும் உதாரணமாக எடுக்கப்படுகின்றது. சரியா?